ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரெக்னென்சி ஆனவங்களோட 15th வீக் தான் பார்க்க போகிறோம். அதாவது 15th வீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th மந்தில் 3rd வீக் தான் அந்த 15th வீக்கு. அந்த வீக்கில் என்னென்ன சிம்டம்ஸ் காட்டும், உங்களுக்கு வந்து உடலில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த குழந்தை வந்து எந்த லெவலில் வளர்ந்துருக்கு அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது உங்களுக்கு 15th வீக்கில் வந்து முன்னாடி இருந்த டயர்டுக்கு இப்போ வந்து உங்களுக்கு வந்து டயர்டு குறைஞ்சிருக்கும். அதாவது சில பேர்த்துக்கு தான் டயர்டு குறைஞ்சிருக்கும், சில பேர்த்துக்கு வந்து குழந்தை பிறக்கிற வரையுமே இருக்கும். அந்த சில பேர்த்துக்கு வந்து டயர்டு குறைய ஆரம்பிக்கும். அவங்களாம் வந்து வெளியில் போகணும் அப்படின்னு நினப்பாங்க. வெளில போகணும் போல் இருக்கும், உள்ளே இருக்க பிடிக்காது, வெளில போகணும் போல் இருக்கும். அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதாவது இந்த வீக்லேருந்து உங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து மற்றவங்கள்ட்ட வந்து மற்றவங்களுக்கு ஏதாவது ஃபீவர் எதுவும் இருந்துச்சு அப்படின்னு பார்த்து அவங்க அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள ஃபீவர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு உடனே வந்து ஒட்டிக்கும். அதனால் உங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி ரொம்பவே கம்மியாக இருக்கனால யாருக்கு என்ன இருந்தாலுமே உங்களுக்கு வந்து டக்குன்னு ஒட்ட ரொம்பவே சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் சேஃபாகவே இருந்துக்கோங்க. அது மாதிரி ஃபீவர் உள்ளவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சப்போஸ் இந்த வீக்கில் வந்து சில பேத்துக்கு வந்து ஃபீவர்லாம் வரும். அவங்க வந்து மெடிக்கலில் வந்து மெடிசன் வாங்கி சாப்பிடாதீங்க. நீங்களாம் வந்து மெடிசன் வாங்கி சாப்பிடக்கூடாது, அது வந்து குழந்தைக்கே ஆபத்தாகும். நீங்கள் வந்து உங்கள் டாக்டர்கிட்ட போய்ட்டு கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற டேப்லெட்ஸை நீங்கள் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நீங்களாம் மெடிக்கலில் வந்து இந்த ஃபீவரு இது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களாம் வந்து மெடிக்கலில் வந்து மெடிசன் வாங்கி சாப்பிடாதீங்க. ரொம்பவே சேஃபாக இருந்துக்கோங்க. இந்த வீக்கில் வந்து நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கணும். ஏன்னா வந்து இது வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கனால வேறு யாருக்கு என்ன இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு வந்து ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பக்கத்தில் நீங்கள் நிற்பீங்க. ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பக்கத்தில் நிற்காதீங்க. அது வந்து குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.